வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரிஷபம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். லாபசனியாக வருகிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகுது. ஆனால் 2025 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சி ஆயிடுச்சு. 11ஆம் பாவகத்தில் சனி இருக்குது திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கியத்தின்படி இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுது. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராரு, கேட்டை திறக்கிறாருனாவே அந்த டைம் திருக்கணிதத்தின்படி அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே வாக்கியத்தின்படி அந்த விருந்தாளி வீட்டுக்குள்ளார ஹாலில் இருக்கக்கூடிய சேர்லையோ சோபாவிலையோ உட்காரும் போது அந்த காலகட்டம் தான் வாக்கியத்தின்படி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அப்போது திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே நடந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி உள்ளே வந்துட்டார் கன்ஃபார்மாக. நன்மையோ தீமையோ அதை ஸ்ட்ராங்காக செய்வார் சனி பகவான். இப்போ ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடத்துல சனி வர்றது நல்லது. உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது நன்மையே தரக்கூடிய அமைப்பு தான். என்ன நன்மை அப்படின்னாக்க, குறிப்பாக வேலையே இல்லாதவர்கள், இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இருக்கிறேன், அதாவது நீண்ட காலமாக வேலை இல்லை, வேலைக்கு போனதில்லை, அப்படி வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு 10,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 20,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்காவது ஊதிய உயர்வு ஏற்படும். 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு 70,000 அளவுக்கு ஊதிய உயர்வுகள் ஏற்படும். லாபங்கள் வரும். வேலை வாய்ப்பை பொறுத்தவரை அரசு பணிக்கு கூட முயற்சி பண்ணலாம். அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின்படி அரசு பணி போகிறதுக்கான கிரக அமைப்பு இருக்குன்னாக்க முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். அதே போல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலில் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், 10ஆம் பாவகத்தில் சனி இருந்ததுனால ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருந்திருக்கும். உடல்நலத்தில் தொல்லைகள், ஹெல்த்துக்காக நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. மனைவியின் அல்லது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. உங்களின் உடல்நலமும் இந்த 2025 பாதிக்கப்பட்டு அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஆரம்பித்தோம் அல்லது தொழில் செய்தோம், போதிய வருமானம் இல்லை, கடன் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயம், உடல்நலம் பாதிப்பு, கடன், இந்த ரெண்டு பிரச்சனையும் உங்களை கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? அதில் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. கடன்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறதுனால லாபங்கள் வரும். லாபத்தை நீங்கள் கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலம் கடன் தீரும். 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வரும். அஜீரண கோளாறுகள் வரணும். செரிமானத்தில் சரியான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பெரிய தொந்தரவுலாம் வராது, பயப்பட வேண்டியதில்லை. அதாவது பெரிய அளவுக்கு நோய் வந்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. மேலும் இந்த ராகு 10ஆம் பாவகத்திலையும் கேது 4ஆம் பாவகத்திலையும் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல், பயணம், ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சனி 11ஆம் பாவகத்துக்கு வந்தாலும் ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க. இந்த சனி பகவான் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது பொருளாதார நன்மைகளை நிறையவே பெறுவீங்க. 10/9 11ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட தொழிலில் நஷ்டமாக இருக்குது அல்லது சரியான வருமானம் இல்லைன்றவங்களுக்கு வருமானம் வரும். சொத்துக்கள் வகையில் ஆதாயங்கள் வரும். பூர்வீக சொத்து அல்லது வாழ்க்கை துணைவரின் வகையில் சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அந்த சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயங்கள் ஏற்படும். சொத்து பரிமாற்றங்கள் ஏற்படும். அதே போல் நீங்களுமே சொந்தமாக வீடோ அல்லது நிலமோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2.5 வருஷத்தில் இருக்குது. ஏறதால 2028 முடியறதுக்குள்ள உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டம் தான். இதில் ராகு கேது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 4ஆம் பாவகத்திலையும் 10ல் ராகு, குருவை பொறுத்துள்ள 2ஆம் இடத்துல ஜூன் வரலும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவான காலகட்டம். ரிஷபத்துக்கு நன்மை தான். சனி இருக்கிற இடத்த வளப்படுத்தும். அந்த வகையில் லாபங்கள் வரும், அபிலாஷைகள் நிறைவேறும். அதே போல் மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். மூத்த சகோதர வகையில் ஆதாயங்கள் ஏற்படும். இதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு அதே சமயத்தில் இந்த சனி பார்க்குற இடத்த கொஞ்சம் கெடுப்பார். பார்க்குற இடத்த பாதிக்க வைப்பார். இந்த சனியுடைய 7ஆம் பார்வை 5ஆம் பாவகத்துக்கு விழுது.
5ஆம் பாவகம் என்பது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதே போல இந்த 5ஆம் பாவகம் என்பது புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பாவகத்துக்கு சனி பார்வை வரும்போது பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது, குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது புத்திர பாக்கியத்துக்காக செலவு பண்ணி மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் இந்த 5ஆம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்குன்னாக்க வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க உங்கள் பேச்சை கேட்காம உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அதனால மன வருத்தங்கள் ஏற்படும். அப்போ தோளுக்கு மீறினால் தோழன் என்ற அடிப்படையில் நீங்கள் அதிகமாக கண்டிக்காம அட்வைஸ் மாதிரி பண்ணுறது நல்லது. சில விஷயங்கள் நடந்தே ஆகணும் போது அதை நம்ம மாற்ற முடியாது. யாரையுமே நீங்கள் மனதில் சுமந்துக்கிட்டே இருக்கீங்கன்னாக்க அதுவே பெரிய வழியை ஏற்படுத்தும். அதனால சில விஷயங்கள் அவங்களே பட்டு உணர்வாங்க. அப்படி உணரும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேல் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதற்கு ஒரு காலகட்டம் வரும். அது வரையிலும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க, சப்போஸ் உங்களுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க, அல்லது உங்கள் பேச்சு கேட்காம திருமணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க, அல்லது திருமண வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு உங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னாக்க அது மன வருத்தத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதற்கும் ஒரு காலம் வரும். அவங்களுக்கு சில உண்மைகள் புரிய வரும். சப்போஸ் குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவர்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க. உடல் நலம் பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு மன வருத்தம் அல்லது செலவு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே போல் அதுக்கு சுப செலவுகள் நிறைய பண்ணிடலாம். ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்குறீங்க அல்லது ஒரு சேவையை வாங்குறீங்கன்னா அதற்குரிய பணத்தை கொடுத்துருங்க. அதற்கு எதையுமே இலவசமாக யார்ட்டையும் பெறாமல் இருந்தீங்கன்னாகவே குடும்ப வாழ்க்கையில் அல்லது பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் வளர்ந்த பிள்ளைகளை கூட உங்கள் பேச்சு கேட்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற அட்வைஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு நிலையில் ஒன்றா இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு மனஸ்தாபங்களோ பிரச்சனைகளோ எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒற்றுமையாக தான் இருப்பீங்க. இந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாள் பிரிஞ்சு தனித்து இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு எதிர்பாலினருடைய உறவு அல்லது திருமணம் ஆகிறது போன்றவை ஏற்படும். நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அதே போல தான் கல்யாண வாழ்க்கையில் பிரிஞ்சு தனித்து இருக்கிறோம், எந்த விதமான ஆதரவும் இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு புதிய உறவால், ஒரு எதிர்பாலினுடைய உறவால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். ஸோ அந்த வகையில் இந்த லாப சனி பல விஷயத்தில் நன்மையை கொடுக்கும். ஒரு சில விஷயத்தில் மட்டும் பாதிப்பை கொடுத்தாலும் அதை நாம் எப்படி மாற்றிக்கிறது? நம்ம நல்ல விஷயங்களை செய்யும் போது அதே மாதிரி யாருக்கும் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம்மளுடைய வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருக்கும்போது மனதால் கூட மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் பாதிக்காது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக சனி பகவானால் பெரிய அளவுக்கு தீமையை கொடுத்துட முடியாது, பெரிய பாதிப்பும் வந்துடாது. பொதுவாகவே லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி என்ன செய்யும்? உபஜயஸ்தானம் நல்லது செய்யும். ஒரே பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம். டிசம்பர் வரலும் பார்த்தீங்கன்னாக்க ராகு 10லையும் 4ஆம் இடத்துல கேது இருக்கு. அதற்கு பிறகு 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் பாவகத்தில் ராகுவும் வந்துடும். அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டம். நிறைய டிராவல் பண்ண போறீங்க. இந்த டியூரேஷனில் வருமானம் என்பது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கடந்த காலத்தில் அந்த ஒர்க் ப்ரெஷரால் சக பணியாளர்களுடைய எதிர்ப்புகள் அல்லது மறைமுக எதிரிகளால் சில வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இந்த சனி 11ஆம் பாவகத்துக்கு போனதுனால ஹார்ட் ஒர்க்குன்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இதெல்லாம் பாசிட்டிவ் தான். ரொம்ப கடுமையாக உழைச்சி ஒன்றும் இல்லை, ரெகக்னிஷன் இல்லைன்றதை விட ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டம். அதற்கான சிந்தனைகள் உங்களை செலுத்தும். உங்களுக்கு நல்ல தசாபுக்தியும் நடக்குதுன்னாக கண்டிப்பாக அதில் இறங்கி நீங்கள் வெற்றி அடைகிறது 100% நடக்கும். ஸோ அதே போல் இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால முக்கியமாக அந்த அங்காளி பங்காளிகளோட சில மனஸ்தாபங்கள்லாம் வரும். சொந்த பந்தங்களோட கருத்து வேறுபாடுகள் வரும், உறவுகளுடன் பகை வரும். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். இந்த சனியுடைய பார்வை ராசிக்குமே வருது. சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக செயல்படுவீங்க, அல்லது சில நேரங்களில் எதிர்மறையாக திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்களே எதிரி போல பாசிட்டிவான விஷயத்தை கூட இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே அல்லது எதிர்மறையான திங்கிங்லேயே சில நல்ல விஷயங்களை கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால எதுலையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அதே போல் எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக வராதுன்றதை முதல்ல நீங்கள் ஆழமாக நம்புங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மேலும் எதுலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும். நினச்சதை தள்ளி போடாமல் போஸ்ட்போன் பண்ணாமல் இந்தந்த விஷயத்தை இந்தந்த காரியத்தை இன்றைக்கி செய்யணுன்னாக அதிலேருந்து மாற்றாமல் அன்றைக்கே செஞ்சுருங்க. நேரம் தவறாமை ரொம்ப முக்கியம்.
அடுத்தது இந்த சனியுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் பாவகத்துக்கு விழும், 10ஆம் பார்வையாக. அப்போ இடமாற்றங்கள் வேலையில் ஏற்படும். சில பேருக்கு புதிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கோ ஒரு கடையை ஷிஃப்ட் பண்ணுறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது அருகாமையிலேயே கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். அது விரும்பத்தகாத ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மன கஷ்டங்கள் இல்லை. வேலையில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அதன் மூலம் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த லாப சனியால் பெரிய அளவுக்கு நன்மை தான். ஒரு சிறிய அளவுக்கு பாதிப்பு இருந்தாலும் பெரிய அளவுக்கு நன்மை தான். இப்போ ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகளை மட்டுமே சொல்லாமல் பிரச்சனைக்குரிய பரிகாரங்கள் அல்லது சொல்யூஷன், வாழ்வியல் நடைமுறைகளையும் சொல்லக்கூடிய ஒரு சேனல். நீங்கள் விருப்பப்பட்டாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு தொடருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு என்ன ஏதாவது பரிகாரம் இருக்கா, இன்னும் நல்ல பலன்கள் நடக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஜாதகப்படியும் காரணம் இருக்கு. இது ஒரு பொது பலன் தான். நம்ம ஜாதகப்படி இப்போ நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். நம்ம ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி இப்போ நடக்கலை, அவயோகியோட தசை நடக்குது, அல்லது 6, 8, 12ஆம் பாவங்கள் இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்துதுன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் தொடரும். இந்த சனி பெயர்ச்சால பெரிய நன்மைகள் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பொங்கு சனீஸ்வரன் கோவில் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் நீங்கள் பஞ்சபட்சிகளுக்கு உணவு போட்டுட்டு வாங்க. அதாவது காகத்திற்கு சாதம் வைக்கிறது, புறா, குருவி, கிளி இந்த மாதிரியான பறவைகளுக்கு நீங்கள் நெல் மணிகளை போடலாம். அல்லது கருப்பு எறும்புகளுக்கு வந்து அரிசி மாவு தூவிட்டு வர்றது சனிக்கிழமையில, இதெல்லாம் சாட்டர்டேல செய்யுங்க. அப்புறம் எள்ளு உருண்டையை நீங்கள் சாட்டர்டேல செஞ்சு நீங்கள் அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். முக்கியமாக இதை வந்து சந்திராஷ்டம நாட்களில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அன்னைக்கு வரக்கூடிய கஷ்டம் இல்லாமல் பணம் மட்டும் வரும், ஆனால் மன உளைச்சலோ அல்லது பண நஷ்டமோ ஏற்படாமல் இருக்கும். அதே போல் உடல்நலம் பாதிப்பும் இல்லாமல் இருப்பீங்க. எள்ளு உருண்டை சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது. எந்த ஒரு காரியத்துக்கு நீங்கள் வெளியே போனாலும் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அதே போல் அவங்களுக்கு உடம்பு முடியல, கை கால் வலிக்குதுன்னா பிடிச்சு கூட விடலாம், தப்பு கிடையாது. அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு பெண் தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. துர்க்கை அல்லது காமாட்சி அம்மன் அல்லது மீனாட்சி, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் கூட போயிட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் 2 எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெரிய தடையும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் நோயாளிகள் அல்லது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆடை தானம் அல்லது உணவு தானம் அல்லது செருப்பு வாங்கி தரீங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு சனி பகவானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். பாதிப்பு பெருசாக கொடுக்க மாட்டார், நன்மைகளை மட்டுமே கொடுப்பாரு. அந்த வகையில் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் நமக்கான நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கான நல்லதை தடை பண்ணாமல் கொடுக்கும். குறிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துடும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ரிஷப ராசிக்கு இந்த லாபசனி பயிற்சியால் பெரிய அளவுக்கு நன்மை தான். வாழ்க்கை மாறும், முன்னேற்றங்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.